ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எதனாலன்னா, இப்போ கேரளா நடந்த அந்த காரியம், அந்த குழந்தைக்கு நடந்த கொடூரம், அது மண்டையெல்லாம் அடித்து உடச்சி 52 காயங்கள் உள்ள அந்த குழந்தைக்கு, முக்கியமான இடங்களெல்லாம் ஒரு காயம். அந்த குழந்தைக்கு கேரளா நடந்த ஒரு மிருகத்தனமான மனிதர் இடத்துல அந்த குழந்தைங்க மாட்டிட்டு அந்த குழந்தை மறிச்சு போச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கே நம்ம எந்த உலகத்தில் வாழ்கிறோன்னு தெரில. நம்ம ஏதாவது காட்டுக்குள்ளே வாழ்கிறோமா, மிருகங்க மத்தியில் வாழ்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்குது. ஜனத்துக்கு வருமா ஜன எழுப்புன்னு வேதம் சொல்லுது. அது 100% நடக்கிறத பார்க்குறோம். இன்னொன்றுன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு கேட்டுப்பாருங்க அந்த குழந்தையுடைய வலி என்ன, அந்த வலி என்ன. அந்த குழந்தை வளர்த்த முடியலன்னா அந்த குழந்தைய யாராவது கொடுத்துருக்கலாம். அந்த குழந்தைய வந்து தொந்தரவாக நினச்சி கேரளா நடந்த சம்பவம். கடைசி நாட்களில் அந்த வசனம் இருக்குது, தாயானவள் தன் பிள்ளையை மறப்பாளோ மறந்தாலும் வசனம் இருக்குது. இப்போ இந்த தாய் கூட தன் பிள்ளையை மறக்கிற ஒரு சூழ்நிலை தேசம் இருக்குது பாருங்கள். என்ன கொடுமைங்க. ஒரு பிள்ளைக்கு நடக்கிற சம்பவம், பெண் பிள்ளைக்கு நடக்கிற சம்பவம் தொடர்ச்சியாக இந்த வருஷம் நான் வாதத்தில் நடக்கிற காரியத்தை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் கேட்குற செய்திகள்லாம் ஒவ்வொன்று பயங்கரமாக இருக்குது. மனித மிருகங்களை போல் மனிதர்கள் வாழ்கிறத பார்க்குறேன். என்ன இப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, யாரை பார்த்து பயப்படுறதுன்னு தெரில, எல்லாரும் பார்த்து பயப்படுற ஒரு சூழ்நிலை உட்காந்துருக்கிற பிள்ளைகளை வச்சுட்டு பயங்கரமாக இருக்குது காரியங்களை பார்க்கும்போது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஜெபிக்கணுங்க, கண்ணீர் விட்டு அழுகணுங்க. நம்ம இதெல்லாம் தேசத்துக்கு சாபம், நம்ம நாட்டுக்கு ஒரு சாபம். இதெல்லாம் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுச்சுன்னா அதெல்லாம் சாபம், நம்ம தேசத்துக்கே ஒரு சாபம். அதெல்லாம் சிறு பிள்ளைகள் என்ன இடத்துல வரவிடுன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் சிறு பிள்ளைகளை கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. மிருகத்தனமான ஒரு காரியம். எத்தனை பேர் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை கிடைக்காதான்னு ஏங்கி தவிக்கிற எத்தனை சகோதரிமார் இருக்கிறாங்க, எத்தனை தகப்பன்மார் இருக்கிறாங்க. 5 வருஷம் 10 வருஷம் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதான்னு சொல்லி அழுகிற எத்தனை சகோதரிமார் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு குழந்தைய வளர்த்த முடியலன்னா எங்காவது நான் கொடுத்துருக்கலாம் இல்லையா? எவ்வளோ கொடூரமான சம்பவம். ஐயோ, மனசே வலிக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த 2 கைகளில் அந்த கட்டுப்போட்டு அந்த குழந்தை நடந்து வரும்போது, தூக்கிட்டு வரும்போது அந்த பிள்ளையோடைய மனநிலை, அந்த குழந்தையோட மனநிலை எப்படி தான் இருக்கும் யாருன்னே தெரில. ஒருத்தன் அவனை அடிக்கிறான், காயப்படுத்துகிறான், பிரிவுலாம் தான் கூட சொல்லலாம், இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன சொல்ல தெரியல. அந்த பிள்ளை இன்னைக்கு உயிர் இல்லை, மறிச்சு போச்சு. ஆனால் உண்மையாலுமே இதுக்குரிய பிரதிபலனை அவங்க அணிவிக்கணும். தேவன் இதை நியாயம் விசாரிக்கணும். ஒன்று, நம்ம நாட்டில் மேலே இருக்கிற சாபம். நான் இது உங்களுக்கு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், மன்றாடி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம தேசத்துக்கு ஒரு சாபம் இது. மன்றாடி நம்ம ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கணும். இது பயங்கரமான ஒரு வேதனை உள்ள காரியம். மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. என் வேதனையை தான் நான் இன்றைக்கி வெளிப்படுத்தணும் இல்லையே, வேற ஒன்றும் வெளிப்படுத்தலை. என் வேதனையாக இருக்குது மனசு உண்மையாலுமே.